கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை அப்பா இந்த புதிய நாளிலும் புதிய நன்மை நாளும் கிருபை நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை ஜெரேமியா 31:9. எரேமியா 31:9. செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, உங்களை செம்மையான வழியிலே அப்பா நடக்க பண்ணுவாங்களாம். இவ்வளவு நாள் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகள் எல்லாம் கோணலானவைகளும் கரடு மேடானவைகளும் இருந்துச்சு. அப்பா சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன். வெண்கலத்துல எல்லா கதவையும் அப்பா என்ன பண்ணுவாங்களாம், உடைச்சி நொறுக்கி உங்களுக்கு புதிய வழிகளை செம்மையான வழிகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாள் நீங்க ஒரு காரியம் செய்யறீங்க, அந்த காரியம் ஒரு தடையாக இருக்கிறது, அதற்கு மேல உங்களால முன்னேற முடியல. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எல்லா தடைகளையும் உடைத்து நானே உங்களை பெர்ஃபெக்டான வழியில நடத்த போகிறேன். எந்த வழியில போகணும்னு சொல்லி தெரியாம இருந்தீங்க, அப்பா சொல்ற நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன அப்பா, அவர் உங்களை செவ்வையான வழியில நடத்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. அந்த வசனத்தை மீண்டும் பார்க்கலாமா? அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும். இன்னைக்கும் அநேகர் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் ஜெப குறிப்போடும் கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் அப்பா கிட்ட யாராவது அப்பா விட்டு பின்மாற்றமாகி இருந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு அப்பா கிட்ட மனம் திரும்பி வாங்க. அழுகையோடு கூட விண்ணப்பத்தோடு கூட வந்தீங்கன்னா, அப்பா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அவர்கள் என்ன பண்றாராம், மனம் திரும்பி வருகிறவர்களை அவர்களை வழி நடத்துவேன். அப்பா என்ன சொல்றாங்க, வழி நடத்துவேன். இவ்வளவு நாள் வழி தெரியாம இருந்தீங்க, அப்பா சொல்றாங்க நான் உங்களுக்கு வழி நடத்துவேன். சங்கீதம் 126:5-6 வசனத்துல அப்பா சொல்றாங்க, சாம்ஸ் 126:5-6, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இவ்வளவு நாள் நீங்க கண்ணீரோடு கூட விதைச்சிங்க, இனிமேல் நீங்க இந்த நொடி முதல் கம்பீரத்தோட அறுக்க போறீங்க. அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வரும். காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க கம்பீரத்தோடு திரும்பி வர போறீங்க. இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஏசப்பா வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்து கொண்டு இருக்காங்க. நீங்க கண்ணீரோடு கூட பார்த்து கொண்டிருக்கீங்க. எந்த பிரச்சனையோடு கூட கண்ணீரோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை இன்றோட இந்த நொடியோட முடிந்து போகிறது. அப்பா எல்லாவற்றையும் மாற்றுறாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்துல உங்க வியாதிகள் அப்பா சொஸ்தமாக்கி கொண்டிருக்காங்க. அது கேன்சர் கட்டியா இருந்தாலும் இப்போ வார்த்தையை ஜெபிக்கிற நேரம், இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரமே அந்த கட்டி மறைந்து போகிறது. பிரெயின்ல டியூமர்னு சொல்லியிருப்பாங்க, அந்த டியூமர் கட்டி இப்பொழுதே மறைந்து போகிறது. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. அப்படி என்னென்ன காரியத்தில் இப்ப நீங்க அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், என்ன காரியமாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல சமாதானம் இல்லை, குழந்தை இல்லை, திருமணம் நடக்கல, எந்த காரியத்தோடு கூட அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா தீர்க்க தரிசனமா இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அற்புதம் லிட்ரலாக இப்பொழுது உங்க வீட்டுல நடந்து கொண்டு இருக்கு. உங்க குடும்பத்துல பிரிவினையா இருக்கலாம், உங்க குடும்பத்துல பிள்ளைகள் மூலமா பிரிந்து போன சூழ்நிலைகளா கூட இருக்கலாம், அநேக குடும்ப பிரச்சனையா இருக்கலாம். வெளிக்கு தெரியாம நீங்க அழுது கொண்டு இருக்கீங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அழுது கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, இப்பொழுது அப்பாவோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில அங்க அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குது. குடும்பங்கள் ஒன்று சேர போகிறது. அப்பா பெரிய பெரிய காரியங்களை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு ஒரு வெற்றியை அப்பா தராங்க. எந்தெந்த காரியத்துல தோல்வி அடைந்திருந்தீங்களோ, இன்னைக்கு அப்பா எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு என்ன தர போறாங்க, வெற்றியை தர போறாங்க. அதனாலதான் சொல்றாங்க, அழுது கொண்டு வந்தீங்க, அப்பா சொல்ல உங்களை நான் திருப்தி அடைய வைப்பேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 6:21, லூக் 6:21. இப்பொழுது பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். அப்ப அந்த காலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்றாங்க, எந்தெந்த காரியத்துல பசியோடு கூட இருந்தீங்களோ, பசினா சாப்பாடு மாத்திரம் இல்ல, உங்களுக்கு இப்ப என்ன தேவையோ அதுதான் உங்க பசி. அப்பா சொல்றாங்க, நீங்க திருப்தி ஆவீங்க.
என்ன வேதனையோட அழுகையோடு துக்கத்தோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்பா சொல்றாங்க நீங்க திருப்தி ஆக போறீங்க. அடுத்து அப்பா என்ன சொல்றாங்க, இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைக்க போறீங்க. இந்த நொடியிலிருந்து நீங்க நகைக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. அதுலயே கடைசியில சொல்றாங்க, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனா இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு அப்பா எப்படி இருக்காங்களாம், அப்பாவா இருக்கு. இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் அனைவருக்கும் அப்பா சொல்றான், நான் தான் உங்க அப்பா. அதை முதல்ல என்ன பண்ணுங்க, நம்புங்க, விசுவாசிங்க. ரெண்டாவது சேஷ்ட புத்திர பாகன் என்று சொல்லுகிறார். சேஷ்ட புத்திர பாகன்னா தெரியும், யாக்கோபு ஏசா வந்து என்ன பண்ணாங்க, ஏசா வித்து போட்டார். சேஷ்ட புத்திரனா முதல் பிள்ளைக்கான ஆசீர்வாதம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை வந்து 2 பிள்ளைகளுக்கு பங்கிடணும்னா 3ஆ பிரிப்பாங்க. 3ஆ பிரிச்சு 2 மடங்கு வந்து சேஷ்ட புத்திரனுக்கு கொடுப்பாங்க, 1 பங்கு தான் இளையவனுக்கு கொடுப்பாங்க. 2 மடங்கு ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திரனுக்கு தான் வரும். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தருவேன், நீங்கள் என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி கொண்டு இருக்கிறது. அப்பா தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டு இன்னைக்கு இந்த வார்த்தை அப்பா உங்களுக்கு நேராய் பேசி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அது தொடர்ந்து படிச்சீங்கன்னா, அப்பொழுது தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு அப்பா அழைத்து கொண்டு போவாங்க. தண்ணீர் இல்லைன்னா அங்க ஒரு ஆசீர்வாதம் செழிப்பே இருக்காது. சங்கீதம் 23:2 நீங்க படிச்சிருக்கலாம். சாம்ஸ் 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்லண்டே கொண்டு போவார். நீங்க தண்ணி இருக்கிற இடத்துல நடந்தீங்கன்னா என்ன ஆகும், கால் ஸ்லிப் ஆகும். அதனாலதான் அப்பா சொல்றாங்க, நீங்க அந்த தண்ணீர் ஆசீர்வாதம் இருக்கும், சிலர் ஆசீர்வாதம் வந்தோடனே விழுந்து போயிடுவாங்க. அப்பா சொல்ற, நீங்க விழுந்து போயிட மாட்டீங்க. நதிகள் அண்டைக்கு இடராத, வலிக்கு விழாதபடிக்கு செம்மையான வழியில அப்பா இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களாம், உங்களை நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனம் பார்ப்போம். நீதிமொழிகள் 23:16 Proverbs 23:16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால். அப்பா சொல்றாங்க, உங்க உதடுகள் எப்படி பேசணுமா, செம்மையானவைகளை பேசணும். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தண்ணி ஊறுகிற இடம் நாக்கு, ரொம்ப முக்கியம். அது டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, டங்கு ஸ்லிப்பே ஆக கூடாது. அப்பா அவருடைய பிள்ளைகள் நம்ம, ஒரு கம்பெனி ஓனருடைய பிள்ளை, ஓனர் சொன்னாலும் செய்வாங்க, பிள்ளைங்க சொன்னாலும் செய்வாங்க. அதே போலதான் அப்பா சொன்னா எப்படி எல்லாம் நடக்குதோ அதே போல அவருடைய பிள்ளைகள் நீங்க சொன்னாலும் நடக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால். இன்னிலிருந்து ஒரு பொருத்தனை செய்யுங்க, என் வாயில இனி தேவையில்லாத வார்த்தையை நான் பேச மாட்டேன். அப்பாவுடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுவேன், நான் பேசுவேன். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாரு, கர்த்தர் என்ன வாளாக்காம தலையாக்குவார். அப்ப அவங்க தழும்புலால எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்க, அப்ப எனக்கு நிச்சயமா ஒரு வீட்டை உண்டு பண்ணிட்டீங்க, கர்த்தருடைய சமாதானம் என்மேல் இருக்கிறது, சமாதான பிரபு அப்படி சொல்லி அப்பாவுடைய வார்த்தைகளை, உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை சொல்லிக்கொண்டே இருக்கணுமா. அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது என் உள்ளந்திரியங்கள், உள்ளந்திரியங்கள்னா உடலில் இருக்கிற உள் உறுப்புகள், இல்லைன்னா உள் மனம். அப்போ அப்பாவோட வார்த்தை உங்க தழும்புலால சுகமாகும்னு சொல்லும்போது உள் உறுப்புகள், அது இருதயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சுகத்தை. அடுத்து உள் மனம், உங்க மனம் எந்த காரியத்துல ஒடிந்து நொறுங்கி போயிருக்கிறதோ அந்த செம்மையான வார்த்தைகள், அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க பேசும்போது தான் அற்புதம் நடக்கும். அப்பா சொன்னா நடக்கும்னா பிள்ளைங்க சொன்னாலும் நடக்கும். அப்பா சொல்றாங்க, நீங்க என்னுடைய பிள்ளைகள், அது சேஷ்ட புத்திர பாகத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, கம்பீரமாய் நடக்க போறீங்க. இனிமேல் எங்கேயும் தலை குனிந்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை பார்க்கலாமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். நீங்க பேசி கொண்டிருக்கும் பொழுதே அநேகருக்கு தெய்வீக சுகம் இறங்கி வந்து எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிட்டீங்கப்பா. தேங்க்யூ. இது பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுத்தீங்க. அந்த பிரெயின்ல இருக்கிற அந்த கட்டிகள் எல்லாம் மறைந்து போனதற்காக ஸ்தோத்திரம். கேன்சர் கட்டிகள் மறைந்து போனதற்காக ஸ்தோத்திரம். அந்த போன்ல இருக்கிற அந்த கேன்சர் எல்லாம் மறைந்து போனதற்காக ஸ்தோத்திரம். அதே போல வயிற்று பகுதியில பிரச்சனை என்று சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், அது கிட்னி ப்ராப்ளமா இருக்கலாம், லங்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், இன்னும் என்ன ப்ராப்ளம் என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்களோ அது எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுது தெய்வீக சுகத்தை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா.
ஆம் தகப்பனே. நீங்க அப்பா சொல்றாங்க, நீங்க தைரியமா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இப்போ வியாதியே கிடையாது. அப்பா சுகம் குடுத்துட்டாங்க. தேங்க் யூ ஜீசஸ். திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த மாதத்திலே நீர் அற்புதத்தை செய்து, ஆம் தகப்பனே, அவர்களுக்கு ஏற்ற துணியை நீர் உண்டாக்கி கொடுக்கிறீர். குழந்தை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர். குடும்பத்துல பிரிவினை, ஆம் தகப்பனே, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், ஒரு சமாதானம் இல்லை. நீங்க சொன்னது போலவே இன்னைக்கு அந்த அற்புதத்தை நீங்க செஞ்சிட்டீங்கப்பா. குடும்பத்துல ஒரு சமாதானம், குடும்பங்கள் பிரிந்த குடும்பங்கள் இன்று ஒன்று சேருகிறது என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல கணவர் ரட்சிக்கப்படலையே, மனைவி ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையேன்னு வேதனையோடு கூட பெற்றோர்கள் பார்க்குறாங்க. சில பிள்ளைங்க கூட பார்க்குறாங்க, அப்பா அம்மா ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது அவங்க எல்லாருக்கும் நீங்க அற்புதத்தை செய்றீங்கப்பா. நீங்க அற்புதம் செய்கிறதுக்காக நன்றி. அதே போல் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களை நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு இருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகர் ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you. Praise the Lord.